எப்படி அதை வேண்டான்னு சொல்ல முடியும்? நீங்க போலீஸ் பர்மிஷன் மட்டும் கொடுங்க. இல்ல சார், சிஎம்ஏ சொல்றாரு 5 நாளைக்கு மேல கொடுக்க வேண்டான்னு. அதனால நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க என்னை பத்தி ஆபீசர்களுக்கெல்லாம் தெரியும், நியாயமா இருப்பேன்னு. நீங்க சின்னம்மாட்டே ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், அவங்க ஒத்துக்குவாங்க சார்ங்கிறார். நான் எதுக்கு உட்காந்துருக்கேன்? சரி பரவாயில்லைங்க, அதிகாரி என்ன பண்ண முடியும்? மேல உள்ளவங்க சொல்றப்ப அதிகாரி ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல, 5 நாள் பரவாயில்ல, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் 5 நாள் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்ம எங்க தங்குறோன்னு கொடுக்கணும். நான் யதார்த்தமா போயஸ்கான வீட்டில இருந்தானே ஜெயிலுக்கு போனேன், அதனால நான் அந்த அட்ரஸே கொடுக்குறேன். உடனே அங்கேருந்து வருது திருப்பி 14 கண்டிஷன். இந்த மாதிரி யாருக்கும் வந்தது இல்லையா, அவர் பார்த்ததே இல்லைங்கிறாரு சர்வீஸ்ல. என்ன கண்டிஷன் வருது? நீங்க சொந்தக்காரவங்களை பார்க்க கூடாது, பிரஸ்ஸ பார்க்க கூடாது, நேரா ஒரு வீட்டில் இருக்கீங்க, வீட்டில இருந்து நேரா மருத்துவமனைக்கு போகலாம், மருத்துவமனையில இருந்து நேரா வீட்டுக்கு தான் வரணும், வேற எங்கேயும் வெளியிலே போக கூடாது. ஆஸ்பத்திரிக்கு போங்க வீட்டுக்கு வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க வீட்டுக்கு வாங்க, வேற எங்கேயும் நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் போயஸ்கார்ட வீட்டில் தங்கக்கூடாது, அது மெயின் கண்டிஷன்ல வருது, தங்கக்கூடாது. அப்படி போயஸ்கார்ட வீட்டில் தான் தங்குவேன்னா இந்த 5 நாளையும் கேன்சல் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. நான் சரி உயிருக்கு போராடுறவங்கள போய் பார்த்தாகணும். சரி பரவாயில்ல, என்னோட சொந்தக்காரவங்க வீடு ஒன்று இருக்கு, அங்க நான் தங்குறேன், டி நகர்ல தங்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒத்துக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சதுக்கு பிறகு தகவல் வருது, அதுக்கும் 15 நாள் கொடுக்க முடியாது, 10 நாள் தான் அப்படிங்கிறாங்க. பொதுவா எங்க பக்கம் எல்லாம் 15ஆம் நாள் தான் காரியம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வேற வழி இல்லை, ஏன்னா எனக்கு கொடுக்கல. அதனால 10ஆவது நாள் பண்ணிட்டு நான் அன்னைக்கே புறப்பட்டு பெங்களூருக்கு போனேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா உட்கார வச்சவங்கள ஒரு பக்கம் முதுகுல ஒரு பக்கம் முன்புல எவ்வளவு ஈட்டியால குத்துவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க.